Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my YouTube channel MWF Academy. என்னோட யூடியூப் சேனலோட 3வது வீடியோ சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கான்டாக்ட் நம்பர் 07407655502. இதை கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ரைவேட் கிளாஸ் இதை கான்டாக்ட் பண்ணி கொள்ளும். இது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் 2019ஆம் ஆண்டு. இந்த போன வீடியோவில் 17ஆம் ஆண்டு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ 19ஆம் ஆண்டு வரும். இது 2018ஆம் ஆண்டு சுற்றுலா பரப்புகளை ஸ்கிப் பண்ணி அதுக்கு பதிலாக கதிநேர வரைப்பு வேக நேர வரைப்புன்னு சொல்கிறது கதிநேர வரைப்பு கொண்டு வந்துக்குது. சில வருடங்களை அப்படி ஸ்கிப் பண்ணுறது மெயினான பிரதான கேள்வி ஸ்கிப் பண்ணி அதில் இல்லாத வேறுபாடும் போடுற சான்சஸும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 2017ஆம் ஆண்டு அப்படி 18ஆம் ஆண்டு அப்படி கேள்வி இருந்துச்சு. ஸோ 2010ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்க பார்ப்போம். சுற்றுலா பரப்பில் 2019ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வி என்ன சொல்கிறது? 10ஆம் ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒரு தகடு ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ABCDயின் வடிவம் உள்ள ஒரு பகுதியையும் விட்டம் DC உடைய ஒரு அரைவட்ட பகுதியையும் கொண்டுள்ளது. சொன்ன தரவுகளை குறித்துக்கொள்ளும். ஒரு அரைவட்டம் மீகிறான், ஒரு சரிவகம் மீகிறான். ஒரு சரிவகம் ஒரு அரைவட்டம் ABCD என்று பேர் வைக்கிறாங்க. ABCD என்று பேர் வைக்கிறாங்க. இது தரவு DC 14ஆம், AB 16ஆம், AD 10ஆம். இவர் 10ஆம், இவர் 14ஆம், இவர் 16ஆம். ரைட், தரவெல்லாம் பண்ணி கொள்ளாச்சு. பையன் 22 வளமையாக சொல்கிறோம். 22 தந்திக்கிறாங்க. ரைட், கேள்வி சொல்கிறாங்க அரைவட்ட பகுதியின் விளிம்பி வழியே டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறும் டியில ஆரம்பித்து சியில் முடிவடையும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுமாறும் ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தாங்களுக்கு இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் ஆகுமா? ஒவ்வொரு இரு பொத்தாங்களுக்கு இடையே உள்ள 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் ABCலேருந்து டியிலேருந்து சி வரையும் பொத்தாம் பிடிச்சி போகிறோம். பொத்தம் எப்படி வரும்? இப்படி 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 பொத்தான்னு வரும். பவுன்ஸ் தெரியாது அந்த பிடிக்குது. இந்த 2 பொத்தான்ஸுக்குள்ள இந்த சின்ன கெப்பு இது அந்த கெப் 2 சென்டிமீட்டரா 2 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு சிறிய பொத்தான பொறுத்தவரைக்கும் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான பொத்தான எண்ணிக்கைண்டா சம்மந்தமே இல்லாமல் பொத்தான கொண்டு சொல்கிறேன். அதை டிசியில் வில் இடத்தை காணுங்க அப்படின்னு ஒரு கேட்டு நான் வளமையாக சொல்லுவேன் தானே. இந்த சுற்றுலா பரப்பளவு கேள்வியில் 3 வகையான ஐடியாஸ் வரும். என்ன 3 வகையான ஐடியாஸ்? முதல்ல சொல்லுவேன் சுற்றளவு, ரெண்டாவது சொல்லுவேன் பரப்பளவு, மூணாவது சொல்லுவேன் லொஜிக்கான கேள்வியும் அமைப்போட சம்பந்தப்பட்ட பாட்டும். இதுல அவன் அமைப்பு இது கொஞ்சம் ஓல்டு பேப்பர் ஆகிறதால ரீசெண்ட் டேஸ்ல வரல. ஸோ அமைப்பு கேன்சல் ஆகி ஆனால் லொஜிக் இது இந்த லொஜிக்கு அவன் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறான். அமைப்போட கனெக்ட் பண்ணாம சுற்றலோட இதுல உள்ள தர்க்கமாக யோசிக்கிறா வந்து செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கையில் 5 விரல் சேர்ந்தா 4 கெப்பிக்கும். 5 விரல் இருந்தால் 4 கெப்பிக்கும். ஸோ N பொத்தான் சேர்ந்தா N பொத்தான் இருந்தா அதில் வர கெப் N-1 பொத்தான் ஆகிக்கும். இந்த ஐடியா நமக்கு இந்த ஐடியா வேணும். அப்போ N-1 நம்ம கெப் எடுத்தோம்னு சொன்னால் N பொத்தான் ஆகிக்கும். அதை உதாரணமாக சொன்னால் 7 கெப் வந்துச்சுன்னா 8 பொத்தான் செய்யும். அதில் 8 பொத்தான் 7 கெப் இந்த மாதிரி அது கேள்வி கேட்கலாமா செஞ்சு கொள்ளும். ரைட், சொன்ன ஃபஸ்ட்டு தரவுகளை குறித்து ஒரு நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செய்யணும்னுக்கு நமக்கு என்ன தேவை? வில் டிசியின் நீளம் தேவை. ஃபஸ்ட்டு அதை காணும். ஸோ வில் டிசியின் நீளத்தை முதல்ல காணும். வில் டிசியின் நீளம். வில் டிசியின் நீளம் என்ன? இது அரைவட்டம். ஸோ அரை தர 2πr. எஸ், அரை தர 2πr. அரை தர 2πr. அப்போ இது 2 கேன்சல் பண்ணால் πr வரும். ஸோ πr வரும். அப்போ செய்வோம் எங்களுக்கு தரப்பட்டு இது π தரப்பட்டு இது 22/7 தர 6ஐ நல்லா காணிச்சு கொள்ளணும். இது டிசி விட்டம், மையம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ விட்டம் ஆகிக்கிறதால அரைவாசி தான் 6 ஆகிக்கும். இது 7 சென்டிமீட்டர் ஆகிக்கும். கட்டாயம் 6ஐ பார்த்து போட்டுக்கொள்ளணும். 7 சென்டிமீட்டர். இந்த 7 கட்டாயம்னா 22 சென்டிமீட்டர் என்று வரும் வில் டிசிர நீளம். இப்போ வில் டிசிர நீளம் கிடச்சிது. இப்போ வில் டிசிர நீளம்
வந்தா என்னண்டு காண்றது நம்ம வில் டிசியை கண்டிக்கிறோம். வில் டிசி தெரியும், கெப் தெரியும். அப்போ கெப்பில் எத்தனை கெப்ஸ் வருவதுன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு பொத்தான்ஸை கவுண்ட் பண்ணல, ஆனால் கெப்ஸை கவுண்ட் பண்ணுங்க. ஸோ கெப்ஸை கவுண்ட் பண்ணும், எத்தனை கெப் வருவது. ஆகவே இடைவெளிகளின் எண்ணிக்கை காணும். இடைவெளி எண்ணிக்கை எத்தனை வரும்? 22 சென்டிமீட்டரை இருக்கிற பொத்தான்ஸோட கெப்ஸால் பிரித்தா எத்தனை கெப்ஸ்ன்னு வரும்? ஸோ 11 கெப்ஸ்ன்னு வருது. எங்களுக்கு 11 கெப் என்று வருது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி n-1 கெப் இருந்தால் n பொத்தான் செய்யும். ஸோ n-1 கெப்புங்கிறது 11. அப்போ n-f 11. இதுலேருந்து பொத்தான் 12 பட்டன் செய்யும். பொத்தான் சேர்த்து 12 பட்டன் செய்யும். 12 பட்டன் செய்யும், 12 பொத்தான் செய்யும். ரைட், இது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி. தர்க்கமாக யோசிக்கணும். இந்த கெப்ஸ் நான் 5 விரலிங்க 4 கெப்பிக்கணும் ஐடியா வரும். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? தகட்டின் மொத்த பரப்பளவு காமிட்டோம். மொத்த பரப்பளவுல இவற்றை அரைவட்ட பரப்பளவு ப்ளஸ் சரிவத்திர பரப்பளவு இவ ரெண்டையும் தனித்தனியை கண்டு கூட்டணும். ஸோ கண்டு கூட்டுவோம். ஃபஸ்ட்டு அரைவட்டத்திர பரப்பளவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அரைவட்ட பரப்பளவுக்கு பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? ரெண்டாவது கேள்வி. அரைவட்ட பரப்பளவு என்ன சமன்பாடு? அரை தர பையாக இருக்கும். அரை தர பையாக இருக்கும். ஆகவே அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? அரை தர பை ஆர் வர்க்கமாய். அரை தர பை ஆர் வர்க்கமாய் எழுதிடுவோம். அரை தர பை 22/7 ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக கட்டாயம் 7 போடணும். இந்த பையனால் போட்டோம் 7. ஸோ 7 வர்க்கம். இப்போ நான் மறுமையாக சொல்கிறப்ப இறுதியிலேருந்து சுருக்கி கொண்டு வரும். அப்போ இந்த 7ம் இந்த 7ம் கட்டாகும். இந்த 2ம் இந்த 22 கட்டாயினா 11. ஸோ எத்தனை வரும்? 77. 7 × 7 சாரி 7 × 11 77 மீட்டர். சாரி இந்த இடத்துல சென்டிமீட்டரில் போகிறதால சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். பரப்பளவு 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். இது தகட்டிய பரப்பளவு கேட்டு. ஸோ அரைவட்டம் ப்ளஸ் இவரை பரப்பளவு சரிவாத்திர பரப்பளவு நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். சரிவாத்திர பரப்பளவு என்ன? அரைதர சமாந்தர பக்கங்களை கூட்டு தர செங்குத்து உயரம். எஸ், அரைதர சமாந்தர பக்கங்களை கூட்டு தர செங்குத்து உயரம். அப்போ போடுவோம். சரிவகத்தில் பரப்பு சமன் அரைதர சமாந்தர பக்கம் யாரு? KB + DC. அரைதர சமாந்தர பக்கம். ஸோ AB + DC தர செங்குத்து உயரம் மாதிரி AD. இனி பிரதிட்டு காணும். கண்டா எப்படி வரும்? அரை AB + DC. AB 14, இது 14. ஸோ கூட்டினா 30. ஓட்டு கூட்டலாம் டைரெக்டாக போகிறது. 30 தர செங்குத்து உயரம் எத்தனை? 10. ஒரு காலமும் 10 சைஃபரோட வாராக்களை சுருக்கி கொள்ளக்கூடாது. அண்ட் அது சுருக்க எழுதி மற்ற நம்பர்ஸை பெரிய சுருக்கி கொண்டு இந்த 0 சேர்த்து எட் பண்ணி விட்டால் அது தகமத்தான் முன்னுக்கு அனுப்பி விட்டால் சரி நமக்கு வேலை லேச முடியும். 10 இதில் ரெண்டுமே 10ஓட ஃபுல்லாக ஆகிக்கிறத நான் இதை சொல்ல சுருக்கிறேன். சம்டைம் ஒரு 10 தான், இந்த இடத்துல ஒரு 15 தான் வந்துக்கிறதுல இதை சுருக்க போகக்கூடாது. இந்த 3ஆல் பெருக்கின 45 வரும். அந்த 42ஆல் பெருக்கி 22.5 வரும். இப்போ ஒரு தசத்தை பின்னால் அனுப்பிவிட்டு 220 வரும். அப்படி செஞ்சு கொள்ளணும். ரைட், அப்போ இந்த இடத்துல நான் 10 போட்டு சொல்லி போடுறேன். அப்போ 2ஆல் பிரித்த 15 × 10 150 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ஸோ இரண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டால் தகட்டிட மொத்த பரப்பளவு வரும். ஸோ தகட்டிட மொத்த பரப்பளவுன்னு சொல்கிறது, தகட்டின் பரப்பளவுன்னு சொல்கிறது 150 + 77 ஆக இருக்கும். 150 + 77 எங்களுக்கு 227 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். தகட்டின் மொத்த பரப்பளவு 277 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். மூன்றாவது கேள்வி சொல்கிறாங்க, அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவும் இவற்ற பரப்பளவு சமனாயிக்கணுமா? ஏடியின் நீளத்துக்கு சமனான நீளமும் ஏடியின் நீளத்துக்கு சமனான நீளம் வந்தது. அமைப்புள்ள கேள்வி, அமைப்போட சம்மந்தப்பட்ட கேள்வி அவன் வசனத்தில் கொண்டு வரான். பின்னால் வர பாஸ்புகள் அமைப்பு இதை கீழே சொல்லி வரும். இதில் சும்மா அமைப்பை கொண்டு வந்திக்கிறான். இதில் அமைப்பு வந்திக்குது, ஆனால் மறைமுகமாக தரவுல வந்திக்குது. ரைட், சமனான பரப்பளவு ஏடியின் நீளத்துக்கு சமனான நீளம் உள்ள
தகடு செய்யப்படும். ஏடியில நீளத்துக்கு சமமான நீளோட தகடு செய்யப்படும் செவ்வக தகடு. அப்போ நீளம் தர அகலம் பாவிக்க வேண்டியது. அதன் அகலத்தை கணிக்கு செட் அகலத்தை கணிச்சிட்டோம். சின்ன ஒரு பிரச்சனை. எத்தனாவது? மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது? இவரது பரப்பளவு சமனான பரப்பளவாம். அரைவட்ட வில்லிட பரப்பளவு என்ன? இந்த 77 சென்டிமீட்டர் ஆல்ரெடி கண்டிக்கும். அப்போ டிசியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவும் நீக்கணுமா, ஏடியில ஏடி நீளமாக சமனாக வைக்கணுமா, அதில் அகலத்தை காண சொல்லி. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு பக்கம் ஏடியாகும். ஒரு பக்கம் ஏடியாகும். இன்னும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்என் பக்கமாக வைப்போம். பக்கம் மென்ஷன் பண்ண இல்லை. ஸோ எக்ஸ்என் பக்கமாக வைப்போம். அப்போ டிசி பரப்பளவு என்ன? 77 சென்டிமீட்டர் இருக்கும். 77 சென்டிமீட்டர் இருக்கும். சமன் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். நீளம் வந்து ஏடியாம், சாரி அகலம் வந்து ஏடியாம். சாரி இதை என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க? நீளத்துக்கு சமனான. அப்போ ஏடி தான் நீளம். அப்போ ஏடி பெரிய பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்போ ஏடி 10 தர அகலம் தான் காணும். அப்போ எக்ஸ் சிம்பிள் எக்ஸ் வச்சா எக்ஸ் என்னது வரும்? 77 10 என்று வரும். சுருக்கினா 7.7 சென்டிமீட்டர் வரும். கட்டாயம் இதில் வர ஆன்சர், சுருக்கி வர ஆன்சர் ஏடியில் 10 சென்டிமீட்டர். அதை விட கட்டாயம் சின்ன தைக்கும். இதை நீளம் என்று மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, இதை அகலம் என்று மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் நீளம் அகலத்தை விட பெருசாகிக்கும். நீங்கள் ஆண்டு தாண்ட ஆன்சர் 10 விட பெருசாக நீங்கள் சுருக்கங்களை ஊட்டிங்கன்னு கண்டுகொள்ளணும். இது 2019ஆம் ஆண்டோட இந்த கேள்வி முடியுது. ஸோ ஒரு இன்னும் ஒரு எளிதான கேள்வி. பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய ஏர்களில் உள்ள கேள்விகளில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதை விட விடை பெறும்னா பற்றி இசாக்கல்ல இன்னொரு வீடியோ